மெக்சிகோ கடற்கரையில் டூம்ஸ்டே மீன் கரையொதுங்கியுள்ளது. டூம்ஸ்டே மீன் 36 அடி நீளம் வரை வளரக்கூடியது. அவை 3280 அடி ஆழத்தில் வாழும். இதன் முக அமைப்பு டைனோசோரஸ் போல் அமைந்துள்ளது. இந்த மீன்களில் ஒன்று கரை ஒதுங்குவது மிகவும் அரிதானது. தற்பொழுதுள்ள மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள பாஜா கலிபோர்னியா சூர் என்ற கடற்கரையில் டூம்ஸ்டே மீன் கரையொதுங்கியுள்ளது. இதனை பார்த்த மக்கள் சிலர் மீண்டும் கடலுக்குள் விட்டுள்ளனர். ஆனால் அந்த மீன் மீண்டும் கரைக்கு வந்து சிறிது நேரத்தில் இறந்துவிட்டது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். டூம்ஸ்டே மீன் என்று அழைக்கப்படும் இந்த ஆழ்கடல் உயிரினம் பெரும்பாலும் இயற்கை பேரழிவுகளுடன் தொடர்புடையது என கூறப்படுகின்றது. அதாவது இந்த உயிரினம் பேரழிவு ஏற்படுவதற்கு முன்பு கடலின் ஆழத்திலிருந்து மேற்பரப்புக்கு வருகின்றது என்று சிலர் கூறுகிறார்கள். ஜப்பானிய புராண கதைகளில் டூம்ஸ்டே மீனின் தோற்றம் வரவிருக்கும் பேரழிவின், குறிப்பாக பூகம்பங்களின் முன்னோடியாக கருதப்படுகிறது. முன்னதாக 2011ஆம் ஆண்டு நிலநடுக்கத்திற்கு முன்னர் ஜப்பானின் கடற்கரையில் பல துடுப்பு மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 2024ஆம் ஆண்டு நவம்பரில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலும் இதுபோன்று துடுப்பு மீன் கரை ஒதுங்கியதும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதுபோன்று இப்போது மெக்சிகோவிலும் ஏற்படுமோ என்று அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.